الرحيم حدثنا محمد بن حميد رضي الله عنه முஹம்மது இப்னு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே கடைசியாக நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதரை பற்றி பேசுகிறார்கள். சய்யிது ஸகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் கடைசி மனிதர் சைனாவில் பிறப்பார் என்ற செய்தியை சொல்வது முதல் கொண்டு உலகத்தில் உள்ள கடைசி மனிதரையும் பற்றியும் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு கடைசியாக ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு செல்கிறார். அவரை பற்றி பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், மிஅராஜிலே பெருமானார் அவர்கள் பார்த்ததாக, மிஅராஜிலே ஒரு மனிதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பற்றி பெருமானார் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது பெருமானார் அவர்கள் ஆரம்பத்திலே அழுகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கும் பொழுது கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கின்றார்கள். நரகத்திலே ஒரு மனிதர் சுமார் 70,000 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டு அந்த நரக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தின் வேதனை தாங்க முடியாமல் அவர் யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், மென்மையானவனே இரக்கமுடையவனே, மென்மையானவனே இரக்கமுடையவனே என்று இந்த தஸ்பீஹை அவர் செய்கிறார். அல்லாஹு தஆலாவை இந்த தஸ்பீ நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை திரும்பி பார்க்க வைத்தது. அல்லாஹு தஆலா அந்த மனிதரிடத்திலே கேட்பான், உனக்கு என்ன வேண்டும் என்று. அந்த 70,000 ஆண்டுகளாக நரகத்தில் வேதனை செய்யப்பட்ட அந்த தஸ்பீ செய்த மனிதன் சொல்வான், அல்லாஹ், யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனை எனக்கு கடுமையாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, கொஞ்ச நேரம் எனக்கு ஓய்வு கொடுத்து நரகத்திலிருந்து அந்த நரக வாசலிலே என்னை அமரச் செய்வாயாக என்று அந்த மனிதர் முறையிடுகிறார். யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த திக்ருடைய வாசகத்தினுடைய முபாரக்கை கொண்டு அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய வாசலிலே அல்லாஹு தஆலா அமரச் செய்கின்றான். அமர்ந்த பிறகும் அங்கு அமர்ந்து கொண்டும் அவர் யா ஹன்னான் யா மன்னான் அப்படி என்று திக்ரு செய்கின்றார். அல்லாஹு தஆலா இப்போ என்னப்பா உனக்கு வேண்டும்னு அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், நரகத்தில் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய வேதனையை விட்டும் என்னை பாதுகாத்து நரக வாசலில் அமரச் செய்தாலும் அந்த நரகத்தினுடைய உஷ்ணம் கடுமையாக இருக்கின்றது இறைவா, எனவே சொர்க்கத்துக்கு அருகாமையில் சற்று நான் அமர்ந்து கொள்கின்றேனே அப்படி என்று கேட்பார். இன்றும் நாம் பஜார் வழியாக கடும் வெயில் காலத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது சில பெரிய ஜவுளி நிறுவனங்களுடைய கதவு திறக்கப்பட்டால் அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஏசியினுடைய காற்று நமக்கு வரும் அல்லவா, ஒரு விதமான சுகத்தை கொடுக்கும். அந்த சுகத்தை அவர் அந்த சொர்க்கத்தினுடைய அருகாமையில் சென்று பெறுகிறார். அங்கும் அமர்ந்து கொண்டு யா ஹன்னான் யா மன்னான், மென்மையானவனே இரக்கமுடையவனே இறைவா அப்படி என்று திக்ரு செய்கின்றார். அல்லாஹு கேட்பான், இப்பொழுது உனக்கு என்னப்பா வேண்டும் என்று. சொர்க்க வாசல் வரை வந்துவிட்டேன், அங்கிருக்கக்கூடிய அந்த ரம்யமான காற்று என்னுடைய எனக்கு அதை என்னை இருக்கிறது, எனவே கொஞ்ச நேரம் சொர்க்கத்தில் இருந்துட்டு வந்துடுறனே அப்படி என்று கேட்பார். அல்லாஹு தஆலா யா ஹன்னான் யா மன்னான் என்ற திக்ருடைய துவாவை கொண்டு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்குள் நுழையச் செய்வான். பிறகு அவர் அங்கே சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே யா ஹன்னான் யா மன்னான் என்று கேட்கும் பொழுது, சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாய், பிறகு சொர்க்கத்தை விட்டு உன்னை வெளியேற்ற முடியாது, எனவே நீ சொர்க்கத்திலே தங்கிவிடுவாயாக என்று அல்லாஹுடைய கிருபை அவனின் மீது ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது அவர்கள் சிரிக்கிறார்கள். அப்போ நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த திக்ர் அல்லாஹுவை கவர்ந்து இழுத்து அந்த அடியானுடைய வேதனையை போக்கி அந்த அடியானுக்கு சுகத்தை தரும் என்று சொன்னால், இந்த திக்ர் நம்முடைய மன வேதனை ஏற்படும் பொழுது அல்லாஹுவை அழைத்தால் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு விமோச்சனத்தை தருகின்றான். எனவே யா ஹன்னான் யா மன்னான் பெரிய துவாயில ரொம்ப ஷார்ட்டான அல்லாஹுடைய திருநாமம் யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த அற்புதமான திக்ர் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த அழைப்பை கூட அல்லாஹுவை திரும்பி பார்க்க வைத்தது என்று சொன்னால், உலகத்திலே அல்லாஹு தஆலா இந்த திக்ருக்கு சிறப்பான நன்மையை வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா இது போன்ற
நல்ல இறைவனுடைய திக்ருகளை அதிகமாக வாழ்நாளிலே துதி செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. சுபஹான்